2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் அப்படியே எது வரைக்கும் 22 ஃபேக்டோரியல் வரைக்கும் ஆட் பண்ணால் யூனிட் டிஜிட் அதோட 1ஆம் இலக்கம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கடைசியில் முடியும் இல்லையா, அந்த நம்பர் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்குறாங்க, அது வந்து எழுதிக்கலாம். 2 ஃபேக்டோரியல்னால் ஒன்றும் இல்லை, 2க்கு அப்புறம் எந்த நம்பர் வருதோ அதை அப்படியே மல்டிப்ளைல போட்டுங்க, அவ்வளோதான். 2 × 1. 3 ஃபேக்டோரியல்னால் 3 × 2 × 1. 3க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அது எழுதிக்கோங்க, அப்படியே மல்டிப்ளைல போட்டு 1 வரைக்கும் எழுதிக்கணும். 4னா 4க்கு அப்புறம் என்ன இருக்குது, 4 × போட்டுட்டு 3 × 2 × 1 அந்த மாதிரி எழுதிக்கணும். அதான் ஃபேக்டோரியலுக்கு அர்த்தம். 5னா 5 × 4 × 3 × 2 × 1. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கா, அந்த 2 ஃபேக்டோரியல்னால் இது 2 வருதா, இதை வந்து 3ஆல் பெருக்குன்னா அப்படியே வந்துடும் 3 ஃபேக்டோரியல். இது வந்து 4ஆல் பெருக்குன்னா 4 ஃபேக்டோரியல். ஓகேவா? சரி, இங்கே 2 × 1னா வரும் 2 வரும், 3 × 2 × 1னா 6 வரும், இங்கே நான் வரும் 4 × 3 × 1னா 24 வரும். இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 0ல் தான் முடியும். நமக்கு வந்து இது 1ஆம் இலக்கம் முடிகிற நம்பர் தான் தேவை இல்லையா. அப்போ இது பாருங்களேன், 5 ஃபேக்டோரியல் வந்து பெருகினா 120 வரும். 6 ஃபேக்டோரியல் வந்து நான் வரும்னா இது 6ஆல் பெருக்கினால கிடைக்கும், நான் வரும்னா 720 வரும். அது வந்து நமக்கு தேவையில்லை, முடிகிற நம்பர் மட்டும் போதும் இல்லையா. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து 0ல் தான் முடியும். ஏன்னா இந்த 5 ஃபேக்டோரியல் இருக்க 5 × 2 வந்து எல்லாத்துலேயுமே வரும். 6 ஃபேக்டோரியல் இது 6 × மேலே இருக்கிறது அப்படியே வரும் இல்லையா. இப்போ 5 × 2னா அது 10 ஆகிடும். அப்போ 10 கூட எந்த நம்பர் பெருக்கினாலும் அந்த நம்பர் 0ல் தான் முடியும். இப்போ 6 ஃபேக்டோரியல் இது 6 × மேலே இருக்கிறது அப்படியே வரும். ஓகே, 10 கூட ஏதோ நம்பர் பெருக்கிற மாதிரி வரும், அதுவும் வந்து 0ல் தான் முடியும். ஓகேவா? அப்போ 7 ஃபேக்டோரியலுக்கும் 5 × 2 இருக்கும், அப்போ அதுவும் 0ல் தான் முடியும். அப்போ 4 ஃபேக்டோரியலுக்கு அப்புறம் எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா 0ல் தான் முடியும். ஓகேவா? அப்போ இங்கே 22 மட்டும் இல்லை, இங்கே 15 கூட வச்சுக்கணும். அப்படியே 50 ஃபேக்டோரியல் வரைக்கும்னா கூட கடைசி யூனிட் டிஜிட் ஓகேவா, முடிகிற நம்பர் வந்து கேட்டாங்கன்னா எல்லா நம்பருமே வந்து எதில் தான் முடியும். ஓகேவா? 4 ஃபேக்டோரியலுக்கு அப்புறம் எல்லாமே வந்து 0ல் தான் முடியும். அப்போ நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ணாலே போதும். இது வரைக்கும் ஆட் பண்ணால் நான் வரும்ன்றது தான் கேள்வி இல்லையா. இது வரைக்கும் ஆட் பண்ணால் கடைசியில் எது முடியுன்றது தான் கேள்வி. இது வரைக்கும் ஆட் பண்ணாலே போதும் நமக்கு. இது வரைக்கும் ஆட் பண்ணால் நான் வரும் 12ன்னு வரும், முடியத்தினது 2, ஆன்சர் வந்து 2 தான். இதெல்லாம் வந்து ஆட் பண்ணால் நான் 120 போட்டால் கூட கடைசியில் முடிகிற நம்பர்னா அது 0 தான் இல்லையா. 0 தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 2, 6, 4 கூட 0 ஆட் பண்ணால் வரும், அதே தான் வரும் இல்லையா. அப்போ இந்த 0லாம் நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை, இதெல்லாம் விட்டுடலாம். அப்போ இதுதான் வந்து தெரியுதான்னு பார்க்குறாங்க. 5 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் எல்லாம் வந்து 0ல் முடியுதா, அது தெரிஞ்ச அந்த சம் வந்து நம்ம போட்டுடலாம். இது வந்து பார்த்துக்குங்க, 0 ஃபேக்டோரியல்னால் 1 தான், 0 கிடையாது. ஓகேவா? 1 ஃபேக்டோரியல் வந்து 1. சப்போஸ் இங்கே முன்னாடி 2 ஃபேக்டோரியல் ஆரம்பிக்குது, முன்னாடி வந்து 0 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் இருக்குன்னா இங்கே வந்து 2 1 இருக்க மாதிரி வரும் இல்லையா. இந்த 1 1, அப்போ 2 1 ஆட் பண்ணால் 14ல் முடியும். அப்போ ஆன்சர் வந்து 14 வரும். சரி, ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன வரும், இதுக்கு ஆன்சர் வந்து 2 தான் வந்து ஆன்சர்.